வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சுழல் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 3 பாகங்களை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா மேற்கொண்டு நடக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். செல்லப்பா எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த 8 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பானு வந்துடுறாங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், பர்மிஷன் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பர்மிஷன் வாங்கணும்னா கமிஷனர் கிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ஈரினை மட்டும் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இப்ப ஈரினும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்லப்பா சாரை போய் தப்பா நினைச்சிட்டேனே, என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸா சந்தேகப்படுறது உன்னோட வேலை, அதை தான் நீ செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சமாதானம் சொல்றாங்க. சரி, எனக்கு கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. வாங்கிட்டு வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. லைட்டா இவங்களோட முகமே மாறிடுது. ஒருவேளை ஹீரோவும் நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுந்தர் இருக்கார்ல, தாமு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாமுவும் செல்லப்பாவோட பையன்றது இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பாவுக்கு உஷான்ற ஒரு லேடி கூட அஃபேர் போயிட்டு இருக்கிறதா சிலர் பேசிப்பாங்க. அதெல்லாம் இவரோட காதுல கேட்டிருக்கோம். நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து செல்லப்பா கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்ப, அது மூலியமாவே நீ பையன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சுந்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயம் செல்லப்பாக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது, என்னோட அப்பாக்கு நீ தான் பையன்றது தெரியாதா, எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சுந்தர் கேட்கிறாரு. இந்த தாமோட அம்மா பேரு உஷா தான். உஷா சாவர தருவாயில தான் உன்னோட அப்பா யாருன்றத சொல்லியிருப்பாங்க. இவருமே அப்பா கிட்ட வந்துடலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்துல செல்லப்பா கிட்ட இதை சொல்ல வேணாம், இந்த இடத்துல வேலைக்கார மாதிரி இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்பதான் சுந்தரம் அப்பா மேல என்ன கோவம்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தாமு பையன்னு தெரிஞ்சும் அப்பா ஒதுக்கி வச்சிருக்காரு, வேலைக்காரனா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. அதனால தான் அப்பா மேல இவருக்கு கோவம்லாம் வந்திருக்கும். ஆனா உண்மையில அப்பாக்கு தெரியலன்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. தேவையில்லாம அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தன்ற மாதிரி சுந்தர் சொல்றாரு. இந்த சைல்டு டிராபிக் எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் ஆளுங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. அடிக்கடி இந்த இடத்துக்கு செல்லப்பா சாரம் வருவாருன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப நடந்த சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. செல்லப்பா அந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாரு. இந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பெரிய நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் எப்படி தெரியுமா செயல்படுது அப்படின்ற மாதிரி செயல்படுற விஷயத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா சில விஷயங்களை காட்டாங்க. ஆக்சுவலா நார்த் இந்தியால கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி இவங்க காசு கொடுத்து குழந்தையெல்லாம் வாங்குவாங்க. முறைப்படி இந்த மாதிரி குழந்தைய வாங்குவாங்க. சில இடத்துல இருந்து குழந்தைய கடத்தலாம் செய்வாங்க. எப்படியோ நிறைய சின்ன பொண்ணுங்களெல்லாம் இவங்க தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெட்வொர்க்குக்காக நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா நிறைய பேர் கூலி வேலை மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கே பெருசா தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் கண்டிப்பா எட்டா ஒருத்தர் இருப்பான்ற மாதிரி சொல்றாரு. நார்த் இந்தியால எட்டு ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு எட்டு இருக்கிறதா செல்லப்பா சார் நினைச்சாரு. அந்த எட்டு யாருன்றதை தான் தேடிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குழந்தைய எங்க தூக்குறாங்களோ அங்கேயே வச்சுக்க மாட்டாங்க, வேற ஸ்டேட்டுக்கு மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாத்துறதுக்கு பல ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. லாரி மூலியமா கொண்டு வருவாங்க, அதே மாதிரி போட் மூலியமா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக லாரிக்காரங்க கிட்ட கமிஷன் மாதிரி காசு கொடுப்பாங்க, அதே மாதிரி போட்டுக்காரங்க கிட்டயும் கமிஷன் மாதிரி காசு தருவாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு உங்களுக்கு தெரியுதுல சார், பிடிக்க வேண்டியதுன்னு ஹீரோ கேக்குறாரு. பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் எப்படியாவது தப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு போட்ல இருக்கவங்கள அமுக்கலாம் நினைச்சோம். ஆனா அந்த போட்ல இருந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாம் கல்ல கட்டி கடல்ல போட்டுட்டாங்க. அந்த போட்டை புடிச்சு கூட எங்களால எதையும் ப்ரூவ் பண்ண முடியல. போட்ல நாங்க பொண்ணுங்களை எல்லாம் கடத்தலன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அநியாயமா சின்ன பொண்ணுங்களோட உயிர் தான் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. மீன் பிடிக்கிறதுக்காக போட்டை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட காசுக்கு பேசிதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் கஷ்டத்துல இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்றாரு. சீக்கிரம் ஒரு டீலிங் நடக்க போறதா இன்ஃபர்மேஷனும் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்க கேங்க நமக்கு காட்டுறாங்க. 2 சின்ன பொண்ணுங்களை வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போனோம் போல. இதுக்காக ஒரு போட்டுக்காரங்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. காசு கொடுத்து அந்த போட்காரனை ஏற்பாடு பண்றதுக்கு தான் பிளான் போகுது. எரிஞ்ச நிலைமையில லேப்டாப் நிறைய ஃபைல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதுல இருந்து ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. லேப்டாப்ல இருக்கிறத ரெக்கவர் பண்ண முடியலன்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆனா அந்த எரிஞ்சதுல ஒரு போட்டோ மட்டும் கிளியரா இருக்கு. இந்த போட்டோல இருக்க நபர் கிரைம் பண்ணிருக்கானன்றதை மேட்ச் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறாரு. இல்ல சார், பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் வேற சொல்லணுமா, மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா கோவப்படுறாரு. இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு.
அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் பேரு மிட்டான்றது தெரிய வருது. அவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2-3 கேஸ்லாம் இருக்கும். எரிஞ்ச ஃபைல்ல இவன் டீடைல் இருக்குன்னா கண்டிப்பா சைல்டு டிராபிகிங்ல இவனும் சம்பந்தப்பட்டிருக்கான், இவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா பகுதியிலயும் இந்த மிட்டா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா பைக் சாகசம்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் இவர் பையன் கூட வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காரு. கூட ஒய்ஃபுமே இருக்காங்க. இவங்களுமே தகவல் தெரிஞ்சு அமுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உடனே போய் அமுக்கலாம், ஆனா ஹீரோ வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் கண் முன்னாடி அமுக்க வேணாம், பையனோட மைண்டுக்குள்ள அதுவே தான் ஓடிட்டு இருக்கும், அதனால பொறுமையா அமுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல ஒய்ஃபை வச்சு அவனை கூட்டு வந்துடலான்ற மாதிரி ஒய்ஃபை அமுக்கிறதுக்கு தான் பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தேடிட்டு இருக்கிறது அந்த மிட்டா பாத்துடுறாரு. ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடலாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி பையன் ஏத்துக்கிறான். இப்ப 2 பேருமே வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஹீரோ எதிர வந்துடுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி மிட்டா பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. உன் பையனாடா, பையன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சாதாரணமா பையன் கிட்டயும் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாங்க. இந்தாங்கம்மா பையனை கூட்டு போங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபேமிலி முன்னாடி இவரை கெட்டவரா காட்ட வேணான்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அந்த மிட்டா இருக்கார்ல, சார் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா என்னோட பையனுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது சார், என் பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. சரி விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மூர்த்திக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஆக்சுவலா அடுத்து ஒரு போட்டு போக போகுது. அதுல 2 பசங்களை கூட்டு போக போறாங்க. எந்த பகுதிக்கு கூட்டு போக போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. அவங்களை கையும் களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி சீனியர் கிட்ட சொல்லணும்ல. ஹீரோவும் சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. யோ இந்த வேலையை நீ எதுக்காக பண்ண போற, அதுக்குன்னு தான் ஒரு டீம் இருக்குல்ல, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. சார் அந்த டீம்ல 2 பேர் தான் சார் இருக்காங்க, அவங்களால தனியா எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், நீங்க இந்த கேஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க, தேவையில்லாம கேஸ் எல்லாம் மாறாதீங்கன்னு சொல்றாரு. இப்பதான் சீனியர் எந்த மாதிரி ஆளுன்றத மூர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எது நடந்தாலும் சரி அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாரு. நீ ரொம்ப திறமையானவன்றதுக்காக இந்த கேஸை உன்கிட்ட ஒப்படைக்கல, ஒப்படைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. பிரச்சனை வந்தா உனக்கு மட்டும் வராது மூர்த்தி, எனக்கும் சேர்ந்து வரும், அதனால நம்ம 2 பேரும் இந்த கேஸ்ல தலையிட வேணாம், எந்த பிரச்சனை வந்தாலும் இவனை கோர்த்து விட்டுறலாம், இவனே கேஸ ஹேண்டில் பண்ணிக்கிட்டோன்றதுக்காக தான் வாங்கிட்ட கேஸ கொடுத்தாரு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் சீனியர் பண்ண வேணாம்னு சொன்னாலும் ஹீரோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ பெர்னாண்டஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க ஆளுங்க யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ண போறாங்க, அது யாருன்றது எங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க பேசி தெரிஞ்சுக்க முடியும், ஆளுங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது சிலர் இந்த வேலையை பண்ணலாம், அதுக்காக அவங்கள மாட்டிலாம் நான் தரமாட்டேன்ற மாதிரி பெர்னாண்டஸ் சொல்லிட்டாரு. என்னதான் தெரியாம பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா அது யாருன்றதை உனக்கு நான் சொல்றேன், அந்த டீமை புடி, ஆனா என்னோட ஆளை விட்டு, என்னோட ஆளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே யாரு கூட்டு போக போறாங்கன்றத கண்டுபிடிங்க, அந்த டீமை மட்டும் அமுக்குறேன், உங்க ஆளுங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நைட்டு நேரம் இந்த 8 பொண்ணுங்களுமே தனியா போய் ஒரு இடத்துல பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சா ஹீரோயினும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அப்ப சட்டுன்னு அந்த பொண்ணுங்க மறைஞ்சிருந்து ஹீரோயின் அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் மேல என்ன கோவம்னா சட்டுன்னு ஹீரோ கிட்ட கூட்டு போய் பேச விட்டுட்டாங்கல்ல, அந்த கோவம் தான். எங்க கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு வேணும்ட்டே பேச வஸ்டல்ல அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ண, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க கேட்காம பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முத்து மட்டும் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நந்தினியும் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செல்லப்பா அப்பா கூட இவங்களை பத்தி லெட்டர்ல சொன்னார்ல, இவங்க பக்கம் நியாயம் இருந்ததுனால தான் செல்லப்பா சரி இவங்களுக்காக வாதாடி இருக்காரு, இவங்களை நம்ம நம்பி தான் ஆகணும்ன்ற மாதிரி முத்து சொல்றாங்க. ஆக்சுவலா செல்லப்பா லெட்டர் மூலியமா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார்ல, அப்ப நந்தினி கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. அவ வாழ்க்கையிலயும் ஒரு அரக்கன் இருந்திருக்கான், அந்த அரக்கனா சாவடிச்சிருக்கா, உங்க வாழ்க்கையிலயும் ஒரு அரக்கன் இருந்தான்ல, அந்த அரக்கன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதிரான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்க வந்து உறுதிப்படுத்தணும், கோர்ட்ல நீங்க சாட்சி சொல்லணும், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 8 பேருக்குமே லெட்டர் மூலியமா இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுறாரு. அந்த ஷார்ட் ரூட்டை பத்தியும் இவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே அந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இல்லாம இருந்திருக்கும், இப்பதான் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி உள்ள போலான்ற மாதிரி அந்த கொகை வழியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது முப்பி இருக்காங்கல்ல, அங்க ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதாவது சின்ன வயசுல இவங்களை கூட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மத்தவங்க முப்பிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வருது, எங்க இருந்தோ தீஞ்சு போன ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே செக் பண்றதுக்காக போறாங்க. அப்படி செக் பண்றதுக்காக வரும்போது தான் லேப்டாப் ஃபைல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது.
ஒரு பேப்பர் முழுசா எரியறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. ஒரு கேஸோட நம்பர் தான் இருக்கு. நம்ம அப்பா ரெடி பண்ணதை யாரோ எரிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. இவங்க செல்லப்பாவா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எரியறதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை பாக்குறாங்கல்ல, அந்த நம்பரை இவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப உள்ள போலான்ற மாதிரி கபோர்டு வழியா இவங்களுமே உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போதே அவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. நம்ம வரதுக்கு முன்னாடி யாரோ வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா இவர் சூசைட் பண்ணிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சைல்டு டிராபிகிங்ல அரக்கனா இருக்கவனா கண்டுபிடிச்சிட்டாரு. அது தெரிஞ்சுதான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது முத்து இருக்காங்கல்ல, இல்ல நம்ம அப்பாவை இப்படியே விட்டு போயிடக்கூடாது. நம்ம இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா போலீஸுங்க சூசைடுன்ற மாதிரி தான் கேஸை முடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பாதியை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. கண்டிப்பா சூசைட் தான் நடந்திருக்குன்ற மாதிரி கேஸை முடிச்சிருவாங்க. அரக்கனை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வராது. இங்க ஃபைல் எரிஞ்சு போயிருக்கிறது, லேப்டாப் எரிஞ்சு போயிருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் கொலை பண்ணோன்ற மாதிரி பொய்யா சொல்லுவோம். இது சார்ந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அரக்கன் யாருன்றதை அவங்க தேடி அலைவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்ல, அப்பா நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் போக மனசு வர மாட்டேங்குது. கண்டிப்பா திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த கம்பியை பிடிச்சு நடக்கிறாங்க. இதனால்தான் ரெண்டு பக்கமும் இவங்களோட கை பதிஞ்சிருக்கும். எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கல்ல, முத்து திரும்பி வந்ததை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப முத்து மட்டும் இவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இவரோட பாடியை பார்த்து ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆடணும்ன்ற ஆசை வந்திருக்கும். அதனால தான் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா, வேணான்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்க பெருசா காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. பொண்ணு ஆடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டான்ஸையே நிறுத்திடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை கஷ்டப்பத்திட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா, உங்க சாவுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி நான் உங்களை நிச்சயமா கண்டுபிடிப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதே சமயம் அவர் கையில இருக்க கன்னை இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த கபோர்ட்ல போய் ஒளிஞ்சு போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அப்பதானே இந்த பாதியை கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. முத்து சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ற மாதிரி மத்த பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முத்துக்காக தான் இவங்க எல்லாருமே சரண்டர் ஆயிருப்பாங்க. ஒரு கேஸ் ஃபைல பத்தி இவங்க பார்த்தாங்கல்ல, அந்த கேஸ் ஃபைல பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்படுத்தி இருப்பாங்க. யார் அது அப்படின்றத இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் அது அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்டுட்டு இருக்காங்க. இரு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கேஸ் ஃபைலோட பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கல அந்த சரோஜா தான் அந்த அரக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரக்கன் அரக்கன் இவ்வளவு நேரம் சொன்னது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். உண்மையில அரக்கி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க தான் அந்த நெட்வொர்க்குக்கு ஹெட்டா இருப்பாங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் செக் பண்றது அவங்களோட வேலையா இருக்கும். அப்படி இந்த 8 பொண்ணுங்களையும் செக் பண்ணிருப்பாங்க. இந்த 8 பொண்ணுங்களுக்கு அவங்களோட முகம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் முகம்லாம் ஞாபகம் இருக்காது. ரவி ஒரு முதலாளிக்காக வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த லேடிக்காக தான் ரவி வேலை பார்த்திருப்பாரு. எது சரோஜா தான் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நந்தினி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப சரோஜா இருக்க செல்ல நமக்கு காட்டுறாங்க. நிறைய சின்ன பசங்களா இவங்க கூட தான் செல்ல இருப்பாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களையும் அந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சரோஜா யோசிக்கிறாங்க. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. மாலதியை பொறுத்த வரைக்கும் தாமு மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்கல்ல. ஆனா தாமுவும் அம்மா கிட்ட பேச வைக்கணும்ன்ற மாதிரி சுந்தர் யோசிக்கிறாரு. அம்மா தாமு மேல கோவப்படாதீங்க, அப்பா மேலயும் கோவப்படாதீங்க. 36 வருஷம் நீங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க. அப்பா தெரியாம இந்த தப்பை பண்ணிருக்காரு. அவர் பண்ணதை நான் நியாயப்படுத்தல. ஆனா அந்த தப்புக்காகவே 36 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாயிடாதுமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாமுவும் நம்ம வீட்டுல ஒருத்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சுந்தர் சொல்றாரு. இதனால மாலதி இருக்காங்கல்ல பக்கத்துல வர சொல்றாங்க. இவருமே கையை பிடிச்சு அழுவுறாரு. மாலதியும் இந்த இடத்துல அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சக்கரவர்த்தி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. வார்டனை பார்த்தாதான் கால் பண்ண முடியும். இப்ப வார்டனை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பானு தான் இருக்காங்க. இன்னைக்கு வார்டன் லீவு, கால்லாம் பண்ண முடியாது, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி பானுவும் பயங்கரமா திட்டி அனுப்பி விடுறாங்க. இப்ப எப்படா கால் பண்ணி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பானுவோட ஆக்டிவிட்டி மேலயும் லைட்டா டவுட் வருது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துட்டாரு. ஆக்சுவலா சின்ன பசங்களை எல்லாம் ஒரு வேன்ல வச்சு அவர் கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த வேன் இன்னமும் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கு. அந்த வேனை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. சரி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. எப்படி வெளிய இருந்து டாப்பால் போடப்பட்டது, அந்த டாப்பால யாரு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கால் பண்ணி மூர்த்தியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இன்னைக்குதான் திருவிழாவோட கடைசி நாள் போல. அதனால பந்தோபஸ்து கொடுக்குற வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அது சார்ந்து போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, எதுக்காக வர சொன்னேன்னு கேக்குறாரு. நான் இந்த டாப்பால் விஷயத்தை தான் சார் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். முத்து கன் எடுத்துட்டு போய் உள்ள உட்காந்துட்டான்னு கூட வச்சுப்போம். ஆனா யாரு சார் கதவை லாக் பண்ணிருப்பா, அதுதான் இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நைட்டு யாரும் இந்த டாப்பால போட்டிருக்க வாய்ப்பு இல்ல சார். காலையில பாடியை
பார்க்கிறதுக்காக உள்ள வந்தோம்ல, அப்பதான் யாரோ டாப்பால போட்டிருக்காங்க. முதல்ல நீங்களும் நானும் தான் உள்ள வந்தோம். ஒண்ணு நீங்க போட்டிருக்கணும், இல்ல நான் போட்டிருக்கணும். நான் போடலன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீங்க போட்டிருப்பீங்களா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி மூர்த்தி கோவப்படுறாரு. இப்ப பக்கத்துல வரவரு ஒரு சலை எடுத்து இவரோட மண்டையிலேயே அடிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா சுதாரிச்சு ஹீரோ தடுத்துறாரு. இவர் அடிக்க வந்ததுனால இவர் தான் இந்த வேலையை பண்ணிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நீங்க தான் இதை பண்ணீங்களா, ஏன் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்டுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட மண்டையிலேயே மூர்த்தி சலையை வச்சு அடிச்சிடுறாரு. மூர்த்தி தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு போல. இப்ப மூர்த்தி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் மூர்த்தி எதுக்காக பண்ணாருன்னு காட்டுறாங்க. அந்த செல்லப்பா நைட்டு நேரம் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கபோர்டு வழியா யாரோ வரது தெரியுது. அந்த பொண்ணுங்க தான் வந்துட்டாங்க போலன்ற மாதிரி இவர் கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த போலீஸான மூர்த்தி தான் வந்திருக்காரு. மூர்த்தி, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? இந்த ரூட் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த ரூட் வழியா குழந்தைங்களை கூட்டு போய் கடல் வழியா கடத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வீட்டையே நீங்க வாங்குனீங்க. நிறைய ரூட்டை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்? அப்ப இவனும் அந்த நெட்வொர்க்ல சம்பந்தப்பட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் செல்லப்பா யோசிக்கிறாரு. உன் பையனுக்கு சீட்டு தந்ததுக்காக பிரேமலதாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி வேலை எல்லாம் பார்த்த. அப்பயே உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்கணும். அப்ப இந்த அரக்கிக்கும் நீ நிறைய வேலை பார்த்திருக்க. அரக்கி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். சரோஜா தான் அந்த அரக்கி. சரோஜாக்கும் உனக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரிலாம் செல்லப்பா கேட்கிறாரு. இங்கதான் சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரோஜாவோட ஹஸ்பண்ட் எம்எல்ஏவா இருந்து இறந்து போயிருப்பாரு. சரோஜா அதை யூஸ் பண்ணி பொலிட்டீஷியனா மாறி இருப்பாங்க. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. சப்போர்ட்டா நிறைய ஆளுங்களை வச்சிருப்பாங்க. மூர்த்தி கூட இவங்க அஃபேர்லயே இருந்துட்டு இருப்பாங்க. மூர்த்திக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதை தாண்டியே இந்த லேடி கூட இவர் க்ளோஸா எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. இவங்க சீக்கிரமா அரெஸ்ட் ஆக போறாங்க நியூஸ் வந்திருக்கும். நான் ஜெயிலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை போக விடாம பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நிச்சயமா உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. நான் போக தான் போறேன். ஆனா 6 மாசத்துல திரும்பி வந்துருவேன். அந்த 6 மாசம் பிசினஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்ப 6 மாசமா சரோஜாக்காக நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிதானேன்ற மாதிரி செல்லப்பா கேட்கிறாரு. இவரும் ஆமான்றதை ஏத்துக்கிறாரு. சார், வெறும் செக்ஸுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் கருப்பா தொந்தி வச்சிட்டு இருக்க ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசரு. ஆனா அவங்க பெரிய ஆளு. என்ன பார்த்து சிரிச்சாங்க, என்கிட்ட பேசி பழகுனாங்க. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் மாதிரி அவங்கள பாக்குறேன். அவங்க தப்பே பண்ணாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, இதுல இருந்து ஒதுங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சரோஜாவை உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா சரோஜா கூட சேர்ந்து நீயும் தண்டனையை அனுபவிக்க போற அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சட்டுன்னு மூர்த்தி இருக்காருல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த இல்லீகல் கன்னை வாங்கிட்டு வந்ததே மூர்த்தியா தான் இருப்பாரு. இப்ப ஷூட் பண்ணவர் இவர் கையிலேயே கன்னை வைக்கிறாரு. அதாவது இவரே ஷூட் பண்ணிக்கிட்ட மாதிரி இவர் செட் பண்றாரு. சைல்டு டிராபிக்கிங்க்கு எதிராக இவர் நிறைய தகவலை சேகரிக்கிறாரு அப்படின்றது மூர்த்திக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப லேப்டாப் ஃபைல்லாம் செக் பண்ணிட்டாரு. நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி பாடியை பார்த்து சல்யூட்லாம் அடிக்கிறாரு. இப்ப வந்த ரூட் வழியாவே இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கேயே போட்டு எரிச்சிடலாம், ஏன்னா இந்த ரூட் தான் யாருக்கும் தெரியாதுல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கேயே வச்சு எல்லா விஷயத்தையும் எரிச்சு விட்டுறாரு. இப்ப பானு இருக்காங்க பாத்தீங்களா, சரோஜாவோட செல்லுக்குள்ள போறாங்க. என்ன பண்றா பாப்போன்ற மாதிரி நந்தினியும் ஜன்னல் வழியா கவனிக்கிறாங்க. கலவரம் பண்றதுக்காக பானு நிறைய ஆயுதத்தெல்லாம் அங்க இருக்க லேடிஸ் கிட்ட தந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சரோஜாக்கு விசுவாசமான ஆளுங்களா இருப்பாங்க. மூர்த்தி கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் அப்பப்ப சரோஜா கிட்ட சொல்லிடுவாரு. சோ அந்த 8 பொண்ணுங்க யாருன்றது சரோஜாக்கு தெரிஞ்சிருது. வார்டன் இல்லாத சமயம் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பானு உங்களுக்கு விசுவாசியா இருப்பா. பானு இருக்கால, வார்டன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு கலவரம் மாதிரி ஏற்படுத்தலாம், அதுல அந்த 8 பொண்ணுங்களையும் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்காக தான் இவங்க பிரசன்ட்ல ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பிளான் என்ன அப்படின்றது நந்தினிக்கு புரிஞ்சிருது. ஆஹா, அந்த 8 பேரை காலி பண்ண போறாங்க, எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ரத்த காயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் பெர்னாண்டஸும் ஒரு பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பெர்னாண்டஸ் ஒரு தகவலை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோக்கு அடிபட்டிருக்குல, அதனால கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரியே ஒருத்தனோட போட்டை கேட்டிருக்காங்கப்பா, அவன் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதனால அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட போட்டை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதானே போனாங்க, நம்ம உடனே பிடிக்கணும், வாங்க போலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி பெர்னாண்டஸும் இவரை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நந்தினி இருக்காங்கல்ல, சரோஜா திட்டமிட்ட கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க, உங்களை காலி பண்ண போறாங்க, வாங்க சேஃபான இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி அந்த பழைய பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இந்த நாளுக்காக தான் நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சரோஜாவை காலி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தான் ஆபத்து வரும், வேணான்ற மாதிரிலாம் நந்தினி சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க கேட்கிற மாதிரியே இல்ல, நந்தினியை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. நந்தினியும் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பெர்னாண்டஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆளுங்க எல்லாரையும் திரட்டிடுறாரு. அந்த போட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த போட்ல போயிட்டு இருக்கவங்கள காட்டுறாங்க. அந்த போட்ல தான் இப்ப மூர்த்தியே போறாரு. இப்ப மூர்த்தி பையனுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்கப்பா, அதை நம்பாத, அப்பா எது பண்ணிருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் வாய்ஸ் நோட்டை அனுப்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பானு திட்டமிட்டு அந்த ரவுடிங்க குரூப் எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட தான் ஆயுதம் இருக்குல்ல, அதை வச்சு கலவரம் மாதிரிலாம் ஏற்படுத்துறாங்க. இந்த 8 பொண்ணுங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த 8 பொண்ணுங்களே தைரியமா அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க சண்டைக்கு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஆயுதம்லாம் இருக்கிறதுனால அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க காயப்பட்டாலும் பதிலுக்கு எந்திரிச்சு அடிக்கிறாங்க. இன்னைக்குதான் திருவிழாவோட கடைசி நாளா இருக்கும். அங்கேயும் ஆக்ரோஷமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல, பைனாகுலர் இருக்கான்ற மாதிரி கேட்டு வாங்கி பாக்குறாரு. அந்த போட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. சீக்கிரமா அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சரோஜா வந்துடுறாங்க. நம்ம கையால சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க சரோஜாவை பார்த்தோன்னா இன்னும் கோவப்படுறாங்க. எப்படியாவது சரோஜாவை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விளையாடுறதுக்காக ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க. அந்த கூண்டுக்குள்ள எப்படியாவது சரோஜாவை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சட்டுன்னு சரோஜாவை இந்த கூண்டுக்குள்ள தள்ளிடுறாங்க. இந்த கூண்டை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. வெளியே இருக்கவங்க உள்ள வர முடியல. சரோஜா மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா சரோஜாவும் பயங்கரமா சண்டை போட்டு இந்த பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களும் வெறி பிடிச்ச மாதிரி சரோஜா கிட்ட சண்டை போடுறாங்க. சரோஜா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, சரோஜா ஆளுங்களும் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமும் அந்த போட்டை நெருங்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இருக்க கேங் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுங்களை கடலுக்குள்ள போட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மூர்த்திக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்டா இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மாட்டினால இந்த கேஸுக்காக நம்ம மாட்டக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க குழந்தைய தூக்கி போட போறாங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. வேணா வேணான்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்காரு. இப்ப நந்தினி அதை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த கூண்டுக்குள்ள எப்படியாவது போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு கூண்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணுங்க சாவடிக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, வேணா வேணான்ற மாதிரி நந்தினியை நிறுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து சரோஜாவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பெரிய கூண்டுக்குள்ள ஒரு சின்ன கூண்டு இருக்கு, அந்த கூண்டுக்கு கூட்டு போறாங்க. இவங்க பக்கத்துல போக போக அந்த போட்டை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா 2 குழந்தைங்களோட காலையும் கல்ல கட்டி தூக்கி போடுறாங்க. ஹீரோ காப்பாத்தணும்ன்றதுக்காக கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. இவர் போயிட்டு இருக்கும் போது பழைய ஞாபகம்லாம் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பசங்களோட பாடி லேக்குக்குள்ள மிதந்துட்டு இருந்திருக்கும். உள்ள போய் இவர் பார்த்திருப்பாரு. அதெல்லாம் இப்ப இவருக்கு தோணுது. இந்த 8 பொண்ணுங்களும் இப்ப நந்தினி மேல கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காக அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற, வழி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நந்தினி எதுக்கு காப்பாத்த ட்ரை பண்றாங்கன்றத சொல்றாங்க. அவசரப்பட்டு கொலை பண்ணிடாதீங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணோன்றதை நீங்க ஒவ்வொரு நாளும் ரெக்ரெட் பண்ணுவீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். சட்ட ரீதியா தண்டனை வாங்கி தரலாம், அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க கேட்க மாட்டாங்க. நந்தினியை தள்ளி விட்டு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினியும் நான் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப தடுத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா நாகம்மா என்ன நினைப்பாங்க, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே நினைப்பாங்க. இவளை சாவடிச்சுட்டு நீங்க எல்லாருமே தண்டனை அனுபவிக்க போறீங்களா, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திருவிழா முடிஞ்சிருது. எல்லாருமே வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு இருக்காங்க. நந்தினி சொல்றத போக போக இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு கொலை பண்ணிட்டு நம்ம எதுக்கு லைஃபை இழக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப அடி வழியா வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறாரு. எப்படியோ காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணுங்களுமே ஆயுதம் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. இப்ப நந்தினியை வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. மூர்த்தி கடலுக்குள்ள பாடிய போறதுக்கு ஏத்திருக்க மாட்டாரு. அதனால மூர்த்தியை அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க வந்து அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரோஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா நல்லபடியா முடிஞ்சிருது. மூர்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. மூர்த்தி சரோஜா தான் இந்த தப்பை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி முடிவாயிருது. அதனால இந்த 8 பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்காக வர இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஈரனை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க அவசரப்பட்டு கொலை பண்ணியிருந்தா திரும்பி இவங்க இங்கே தான் இருந்திருக்கணும். ஈரன் சரியான நேரத்துக்கு தடுத்திருப்பாங்க. அதனால ஈரன் கிட்ட நன்றி சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. நந்தினியோட கேஸ் திரும்பி நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் திரும்பி நடக்குது. ஆனா 8 மாசம்லாம் இழுக்க மாட்டேங்குது. ஸ்பீடாவே தீர்ப்பை தந்துடுறாங்க. அதாவது நந்தினியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நந்தினி ஜெயில கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சு நந்தினியை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நந்தினி சித்தப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. அவர் கெட்டவர் தான், இருந்தாலுமே கொலை பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது. எனக்கு அப்படி பண்ணது கில்ட்டாவே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இப்பத்துல இருந்தாவது அந்த கில்ட்டை விட்டு வெளியே வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இவங்களுக்குமே இவரை பிடிக்கும், கையை பிடிக்கிறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். செல்லப்பாவோட
பையன் மேல நம்ம சந்தேகப்படணும்னு நினைச்சிருப்பாங்க, ஏன் செல்லப்பாவோட ஒய்ஃப் மேல சந்தேகப்படணும்னு நினைச்சிருப்பாங்க. இதை தாண்டி அந்த சீனியரோட அண்ணனா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் மேல நம்ம சந்தேகப்படணும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ் உண்மையிலேயே ரொம்ப கிரிப்பிங்கா போச்சு. நான் ஒரே ஸ்ட்ரெச்ல தான் ஃபுல் சீரிஸையே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சீரிஸை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.